வைக்கிறது அவ்வளவு இனிப்பா இருக்கும். சின்ன புள்ளைய தின்ன தேனு முட்டாயி செம்மையா சமைக்கிறோம், பயங்கர மறுசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சட்டா எல்லாரும் வாங்க. நான் பிச்சை போடுறேன், நீங்க யாரும் எடுத்து தின்ற கூடாது. நசிக்க விடுங்க, நீங்க எடுத்து வாயில வச்சிருக்காங்க. குப்பரை போட்டுக்கணும் தான் வரும். போட்டு விடு போட்டு விடு. புடிச்சுக்கோங்க. கீழே கரெக்டா கிண்டி விட்டுட்டு அப்படியே விடு. நல்லா சுட்டு டிராகன் படம் ஸ்டாரே மாவே நல்ல வேலை இன்னைக்கு என்ன பண்ண விடுது. கேமராமேனுக்கு ஒரு நன்றி. இந்த தண்ணி பக்கம் போதும். முனைக்கின கல்லுப்பு சுத்தமான நாட்டு பசு நெய். சும்மா கம்ம கம்மன பக்கம் போதுமா? பச்சை தண்ணி கல்கண்டு சரியா முடிஞ்சு போச்சு. அண்ணே அதான் இழுத்து கொண்டு போயிடும். அண்ணே எங்கே தேடுறேன் வரணும்ல. போய்கிட்டாரு கீழே வேலை தள்ளி விட்டுறாரு. அண்ணா இப்ப பாரு, இங்க தூக்கி வச்சுற பாருண்ணே கரெக்டா. எடுத்து வச்சுக்கிட்டா என்ன நல்லதாங்கிற. விளையாட்டு சல்லாடு சல்லாடு நம்ம வண்டிலாம் வேகமா தான் போயிட்டு தேனு முட்டாய் செஞ்சு சக்கரை பால் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இதை இப்படியே சாப்பிட்டோம்னா பச பசப்பு தன்மையோட இருக்கும். இதை
வச்சிருந்துட்டு நாளைக்கு காய வச்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. அப்படியே அள்ளித்தீங்களாமும் இருக்கு. பள்ளிக்கூடம் விட்டு வரையில 1 ரூபாய்க்கு 4 முட்டாயி. அந்த தாத்தா கடையில வந்து வாங்கி சாப்பிடுவோம் பாரு. 1 ரூபாய்க்குலாம் தேன் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் கையை வெளிச்சு நல்லா அடி விட்டு அடி போடுறோம். சிங்கம் சிங்கம் ஏடு முட்டாய் அப்படியே கையை உள்ள விட்டு எடுத்து வந்துருவா. புடிங்கி தின்றலாம் அவ்வளோ இருக்கு. இருக்கு. ஆஹா, காயம் தான் நல்லா அந்த சக்கரை பாவெல்லாம் மேல நல்லா தெரியும். வேண்டாம் வேண்டாம் எல்லாத்தையும் தின்னு தீர்த்துட்டாங்களே. 90s கிட்ஸோட ஃபேவரட் தீனி வந்து தேன் மிட்டாய். இந்த பள்ளிக்கூடம் படிக்கும்போது சின்ன வயசா இருக்கும்போது கடையில தேன் மிட்டாய் இருக்கும். அதை வாங்க அப்போதைக்கு காசு இருக்காது. அதை பார்த்து பார்த்து காசு சேர்த்து சேர்த்து 4 ரூபா 50 பைசா 1 ரூபான்னு சேர்த்து அந்த தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம். அது வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி தாத்தாவோட சேர்ந்து தேன் மிட்டாய் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வேற லெவல். அதுவும் இந்த சக்கரை பாவில் ஊறி போட்டு நல்லா மேலே அப்படியே சர்க்கரையோட சாப்பிடும்போது இன்னைக்கு உண்மையிலே தேன் மிட்டாயை திகட்ட திகட்ட தின்னு தீத்தாச்சு. வேற லெவல். தேனு சொட்டுது ஊற்று. Thank you.